நல்ல குடும்பம் தான். வேண்டுமானால் நான் ஒரு ஐடியா சொல்றேன், சொல்லுங்க. 2 லிட்டர் பால் வாங்கு. 2 லிட்டர் பால் வாங்குறேன். 2 லிட்டர் தண்ணி அதுல ஊத்துறேன். நல்லா ரெண்டா ஒண்ணா மிக்ஸ் பண்ணு. கேஸ் அடுப்புல நல்லா கொதிக்க காய வை. கொதிக்க காய வச்சு சுட கேவி வாயில ஒரு சொம்பு பாலும். கேமம் பட்டுன்னு வாயை திறக்க மாட்டான். என் அப்பங்காரன் அவன் சரியான ஒரு மோடி அவன் வாயில ஒரு சொம்பு பால் ஊட்டும் பொழுது ஒரு கடப்பார கம்பியா கண்டுகம்பா விட்டு குத்து ஆளு வாய பழப்பான். சுட ஊத்துற வாயால ஊத்துற சுத்தால ஆவி போயிடும். எங்களுக்கு ஒரே ஒரு போன் பண்ணிடி, என் தர்ம பத்தினி மஞ்சளாவும் நானும் நேரா ஒரே பாடு கட்டி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு கொண்டு வரேன். என் தர்ம பத்தினி மஞ்சுளா தேவா இருக்கிறாரே, அவள் தேவாலோகத்து ரம்பையோ ஊர்வசியோ மேனகையோ திலோத்தமையோ எத்தனை கோடி பெண்கள் இந்த பூமியிலே பிறந்தாலும் பிறந்து இனி வந்தாலும் என் தர்ம பத்தினி மஞ்சுளா அழகுக்கு ஈடு தருமா என் தங்கமே. அவ தாண்டி அழகு முகத்தை பார்த்தாலே எனக்கு உயிர் பார்த்து வருதுங்க. நீங்க வந்து உங்க கையால சுடுகாட்டுக்கு அனுப்பலாம். மனு தள்ளிட்டு வந்துடுறோம் 2 பேரும். இது நானே செய்ய மாட்டேன். பாலை ஊத்தினா சாவடிக்கு வந்து குழி தோண்டி மண்ணை தள்ளுறது நீங்க வந்து பால் ஊத்தினா உயிர் போகுமா? அதனால நீங்க வாங்க. அப்படி நான் வர வேண்டுமானால் என் தர்ம பத்தினி மஞ்சளா காலிலே நீ போய் விழுந்து அக்கா உங்கள் மாமன் மாது உயிர் போக நிலைமையில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க அக்கா உங்கள் கணவரை கொஞ்சம் அனுப்பி வையுங்க. அப்படி என்று மனம் இறங்கி அவர் சொன்னால் நான் வருவேன். அவர் சொல்லலன்னா நான் வரவோ மாட்டேன். இந்த ஊர்ல தக்காளிக்கு பூரா என் மேல என்ன கொஞ்சம் பாருங்க. அது கிடக்கட்டும். அது பைத்தியம் 2 பைத்தியம் பேசுங்க. மணி 1 மணிக்கு ரோட்டுல போறோம். செருப்பு என்ன வேலை? 200 ரூபாய் இருக்குமா? 200 ரூபாய் செருப்பு வாங்கி காலில் போட்டுக்கிறோம். தலையில அனல வீசும். துண்டு 10 ரூபாய். அந்த துண்டு வாங்கி தலைமையில போட்டு போறோம். நேரா வீட்டுக்கு போன உடனே செருப்பையும் கட்டி விடுறோம். வாசல்ல தலைமையில இருக்கிற துண்டு உள்ள போவோம். நான் 10 ரூபாய் துண்டு, அது 200 ரூபாய் செருப்பு. அது காலில் போய் எடுத்தனால தப்பு இருக்குது. நம்ம ஆம்பளை கூட்டு போவோம். இந்த வேஸ்தல் இந்நேரத்தில் விட்டுருந்தா இப்பதான் 3 பேர் தான் இருக்கிறாங்க. பெங்களூருக்கார பசங்க பூரா பேரும் விட்டு காய வச்சுட்டு போனேன். வேற என்ன கருந்து வடிக்க போறாங்க மாமன் முன்னாடி. அக்கா யார் எங்க நான் ஏன் தாசின்னு உன்னை சொன்னேன்? நான் உன்னை ஏன் வேசின்னு சொன்னேன்? உன்னை ஏன் அப்ப தெரியல தாசி. நீங்க அக்கா அனாவசியமா கூப்பிட்டா வெளியே வர மாட்டீங்களா? உங்களை திட்டினா நீங்க வெளியே வருவீங்க கோபத்துன்னு சொன்னாங்க. அதை தாங்க வந்தேன். அக்கா மன்னிச்சிருக்கா. சரி நல்லா ரெடி. அடிச்சிருப்பா. ஐயோ ஒரு அடி. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஆமா இப்ப எங்க இருந்து வர நீ? உன்னை உங்க மாமனார் மாமியார் உயிர் போறது வருத்தமா இருக்குது. அப்படி சொல்லிட்டியம்மா. எங்க மாமா மாமியா பாத்துமா 6 மாச காலம் ஆகுது. ஆமா இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்தது இல்ல. அந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணு வந்து சொல்றா எங்க மாமா மாமியாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதா என்னன்னு தெரியல. உயிர் போறது வருத்தமா இருக்குதான். அதனால உங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சா அவர் கையால பால் ஊத்துனா அவர் செத்துருவாங்க. செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்துட்டு வந்து நீங்களே அந்த நாட்டை கொடுத்துறோம். நான் எங்கன்னா போய் போயிச்சுக்கிறேன். எங்க மாமா மாமியாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ நான் என்ன பண்ண அப்பயே எங்க வீட்டுக்கார சொல்லிட்டு இருப்பேன். நானே அவங்க நல்லா இருக்காங்க சொல்லுவார் அந்த ஆளு. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? இப்ப உங்க வீட்டுக்கார கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. எங்க வீட்டுக்காரியா வாங்க முடியா? நான் எப்படி அனுப்புவேன்?
அந்த ஆள் இல்லாம எனக்கு சாப்பாடு தண்ணி கூட இறங்காது. எம்மா பேருக்கு மின்ன இடத்துல மணியாக இருந்தாலும் அதுல யாரா 2-3 பேர் ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்க. முடிஞ்ச அளவு வாங்கிட்டோம் 10 நம்பர். எப்பா ஃபோன் நம்பர் வச்சுங்களா? ஃபோன் நம்பர் தான் ஒரு அதான் எழுதிட்டு வந்தாலும் ஒரு கடிச்சு போடுவேன். ஃபோன் நம்பர் வேணும். சரிம்மா இவளுக்கு அப்ப எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்க மாமன் வந்து அனுப்பிச்சு விடுக்கா. சரி எங்க ஆம்பளை எழுதி விட்டாங்க. பொண்டாட்டி வச்சுக்கிறான் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. இந்த பொண்டாட்டி பூரா என்ன அதுல ஒருத்த வேற இப்ப பூட்டை ஏந்திரிச்சு இங்க என்னம்மா என்ன கட்டிக்கிட்டே போயிருக்கிறான். என்னடி 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 சொல்ல என்னங்க எங்க மாமா மாமியா இருக்காங்களா உங்க அப்பா அம்மா? ஆமா. அவங்களுக்கு உயிர் வரது போறதுமா இருக்கா? அது இன்னும் சாவாதா இருக்குதா? எந்த ஏங்க அவங்க செத்தா நமக்கு நல்லதா, நாம போய் நம்ம நாட்டுல இருக்கலாம். சரி அதனால உங்க அப்பா அவங்க போயிட்டு கொஞ்சமா பால் ஊத்திட்டு வந்துடுறேன். என்ன அங்க போ சொல்றியா? இவ கூட என்ன பண்ற? போக கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு இவ பாக்குறேன். எங்க வீட்டு வேலைக்காரன் ஆயி இவ கூட நான் போகணுமா? ஏங்க அவ வேலைக்காரி தானே, அவன் செத்துட்டா ஜாலியா இருப்பானே. நம்ம ஜாலியா இருக்கலாங்க. சரி அதனால கொஞ்சம் போய் பால் ஊத்திட்டு வந்துரு. சொல்ல நான் தட்டுவேன். போய் வாங்க போய் வாங்க. ஏங்க உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு இவ்வளவு நகரட்டு போட்டு அழகு பாக்குறாங்க. நீ எனக்கு சொந்த ஆம்படியா? எப்படி எனக்கு சொந்த வீட்டுக்காரரு. என் கழுத்துல நகரட்டு அதிகமா போட்டிருக்க பாரு. ஓரா கவரிங் வாங்கி மாட்டிருக்கிறேன். பாக்குறவங்களுக்கு தான் பரவாயில்ல, இப்ப நல்லா நகரட்டு யாரும் அலமனை போட்டுன்னு நினைக்கிறாங்க. அவன் கழுத்துல எவ்வளவு பதக்கம் போட்டிருக்கா பத்தியா? அந்த பதக்கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு எனக்கு? அதெல்லாம் போட்டா எப்படி தெரியும்? அதனால கழிச்சு வந்து ஆடை அனுப்பி எல்லாம் உனக்கு சரி போயிட்டு வரேன். சரி போ வாங்கிட்டு வாங்க. எப்ப வருவீங்க? ஆடி கட்டகமே பெண்ண வாடி மாட்டுக்கார நாய் மாதிரி போற. நீ பெரிய மகாராணி வீட்டு புள்ள மாதிரி வர்ற. அங்க எவனையாவது அங்க வர சொல்லிட்டியா? நீ இருந்த இடம் அந்த மாதிரி இடம். எவனையா வர சொல்லிவிட்டியா? நல்ல இடத்துல இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என் கூட வாடி நாயே. கூட தான் வரேன். அடி கட்டகமே பெண்ணே வாடி பார்த்தாலே பிடிக்கும். சரி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுக்காரன் எப்படியோ கொண்டு போய் நான் அழைத்து கொண்டு வந்துட்டேன். உன்னுடைய கடாட்சமே கடாட்சமா அப்பா முருகா.
சுவாமி இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் என்னடி செய்து கொண்டிருந்தாய்? நீ போன நேரத்துக்கு ஒரு கிணத்தையே வெட்டி தண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இவ்வளவு நேரம் உள்ளார என்ன செய்த? சுவாமி எவனையா வச்சிருக்கிறியா? ஐயோ அந்த மாதிரி உள்ளார உனக்கு என்னடி வேலை? வீட்டு உள்ளார முருகப்பெருமானை கோரி 1 மண்டலம் 48 நாள் பூஜை செய்தேன். யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என் வீட்டுல என்ன வேலை? அது சாமிங்க. ஏம்பா ஏம்பா பேசாதீங்க. முருகப்பெருமானுக்கு என் வீட்டுல என்ன வேலை? அவன் சாமியா இருக்கட்டும், அவன் கடவுளா இருக்கட்டும், நான் வீடு கட்டும் போது செங்கல் வாங்கி கொடுத்தானா, இல்ல கொத்தனாரு கூலி கொடுத்தானா, இல்ல சிமெண்ட் மூட்டை நாள் வாங்கி கொடுத்தானா? அது என் சொந்த வீடு. என் சொந்த வீட்டுக்கு முருகனுக்கு என்ன வேலை? ஐயா முருகன் இல்லை என்றால் முருகன் என்றால் முண்டம், முருகனை பதைத்தால் ஒரு நாள் கண்டம். ஆமா நான் செத்துருவேங்கிறேன். நான் அதை சொல்லல. அடி பாவி சண்டாளி, அடி முருகா முருகா என்று முருகனை சொல்வானோ? முருகா முருகா என்று முருகனை தொழுதால் முருகன் வருவானா? உனக்கு முத்தம் கொடுப்பானா? முருகர் அருள் கொடுப்பாரு தவிர முத்தம்லாம் கொடுக்க மாட்டாரு. முத்தம் கொடுக்குற சாமி வேற. என்னடி முத்தி மோட்சம் அளிப்பார் முருகப்பெருமான். அடி கந்தா கந்தா என்று கந்தா கட்டிலாம் தெய்வம் கட்டி அணைக்க மாட்டாருங்க, காட்சி கொடுப்பார். நம்பினோர் கெட மாட்டார். சரி வீட்டுக்கு வந்துட்டோம். தாலி கட்டிய தோஸ்துக்காக நான் ஒரு நாள் உன் கூட இருந்துட்டு போறேன். அந்த முருகனுடைய ஓவியத்தை எடுத்து எட்டை போடு. முருகனுடைய ஓவியத்தை எடுத்து ஒரு காலம் போட மாட்டேன். போட முடியாது. அதை எடுத்து நீ எடுக்க மாட்டேன். முருகன் தான் வேணும், நீயும் தான் வேணும். வாரம் பிரிக்காத உன்னை தாலி கட்டும் பொழுது வாழை மரம் வாங்கி கொடுத்தானா? இல்ல தாலி போட்டும் போது 1.5 முடிச்சு அவன் போட்டானா? இல்ல 3 முடிச்சு 1.5 முடிச்சு போட்டானா? இல்லைங்க. இல்ல கல்யாண மாலை ஏதாவது வாங்கினானா? இல்ல கல்யாண கூலி ஏதாவது கொடுத்தானா? கல்யாண செலவு 1 லட்சம் ஆக்கி அதுல ஏதாவது பாதி கொடுத்தானா? அவனுக்கு என்ன? முருகப்பெருமானும் தேவை, நீயும் தேவை. வாரம் பிரிச்சு பேசாத ஒண்ணு நானா இல்ல அவனா? எனக்கு அவர் தான் வேணும். அப்படியா? நீ அநாத நாயே, நீ போட்டிருக்க அணி பணி அத்தனை கைட்டு நீ பிறக்கும் பொழுது அநாத நாய். இதெல்லாம் என்னுடைய தாய் தந்தை சம்பாரிச்சு, இதெல்லாம் யா சொத்து. நீ போட்டிருக்கக்கூடிய நகையை தம்பி கைட்டு கைட்டு. எனக்கு